அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்றைக்கி சுலாசி முஜர்ரது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போன பாடத்தில் அந்த அஜ்னாஸுக்கு உண்டான ஆரம்ப செய்திகளை பார்த்தோம். லாசிம்னா என்ன, முத்தாத்தினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் எத்தனை எழுத்துக்களை கவனித்து எத்தனை வகைகள் ஃபேல்கள் எத்தனை வகையாக பிரிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதே எழுத்துக்களை கவனித்து சொல்லப்படும் வினைச்சொற்கள் அந்த 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அதில் முதலாவது வகை பார்த்திங்கன்னா சுலாசி முஜர்ரது. இந்த முதலாவது வகையில் 2 வகைப்படும். முதலாவது வகைக்கு அதுக்கு கீழே 2 வகைப்படும். சுலாசி முஜர்ரது 2 வகைப்படும். அதில் ஒன்று ஷாத் என்று சொல்லப்படும். இந்த ஷாத் அப்படின்னு சொன்னால், அரபு மக்கள் அந்த ஷாத் சம்பந்தப்பட்ட வினைச்சொற்களை குறைவாக பயன்படுத்துவார்கள். அதுதான் ஷாத். கலீலுல் இஸ்திஅமாலு ஃபி கலாமில் அரப் என்று சொல்வார்கள். அந்த ஷாத் என்ற வகை சம்பந்தப்பட்ட ஃபேல்களை வினைச்சொற்களை அரபு மக்கள் குறைவாக தங்களது பேச்சு புழக்கத்தில் எழுத்து புழக்கத்தில் குறைவாக பயன்படுத்துவாங்க. அதே போல் இந்த 2வது வகை முத்தரிதுன்னு சொல்லுவாங்க. முத்தரித் அப்படின்னு சொன்னால் முத்தரிது சம்பந்தப்பட்ட வினைச்சொற்கள் அப்படின்னு சொன்னால், அரபு மக்கள் பேச்சிலோ அல்லது எழுத்திலோ அது போன்ற விஷயங்களில் அந்த வினைச்சொற்களை அதிகம் பயன்படுத்துவார்கள். கசீருல் இஸ்திஅமாலு ஃபி கலாமில் அரப் என்று சொல்வார்கள். இப்போ இந்த 2 வகையிலும் ஷாதுக்கு, இந்த ஷாத் அப்படிங்கிற வகையில் மொத்தம் 3 விதமான வினைச்சொல் வடிவங்கள், அது 3 விதமான பாபு இருக்குது. 3 விதமான பாபுகள். அது என்ன 3 விதமான பாபுகள் இருக்குது அப்படிங்கிறத இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய தொடரில் பார்ப்போம். அதே போல் அந்த 2வது வகையாக இருக்கக்கூடிய முத்தரீது அப்படிங்கிற வகையில் 5 வினைச்சொல் வடிவங்கள், அது 5 பாபுகள் இருக்கின்றது. அதுவும் இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய பாடத்தில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சிகளோட. அப்போ இந்த சுலாசி இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுலாசி முஜர்ரத் என்ற அந்த வினைச்சொல் வகையில், அந்த வினைச்சொல் வகைக்கு 2 வகையான வினைச்சொல் வடிவங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஷாது, இன்னொன்று முத்தரிது. ஷாத் என்ற அந்த வகைக்கு 3 பாபுகள், 3 வினைச்சொல் வடிவங்கள் இருக்கின்றது. முத்தரித் என்ற பாபுக்கு 5 வினைச்சொல் வடிவங்கள் உள்ளன. இப்போ அது என்ன அந்த வினைச்சொல் வடிவங்கள், அது என்ன பாபு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்ஷாஅல்லாஹ் வரக்கூடிய பாடத்தில் நம்ம பார்ப்போம். இன்ஷாஅல்லாஹ் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோங்க. அல்லாஹ் ஹைராக்கட்டும் இன்ஷாஅல்லாஹ். ஆக மொத்தம் சுலாசி முஜர்ரத்துக்கு மொத்தம் 8 பாபு இருக்குது, 8 வினைச்சொல் வடிவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த பாடத்தினுடையாக தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷாஅல்லாஹ். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.